வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சத்தான சுவையான சத்து மாவு அல்வா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஒரு கடாயில் நல்லா சூடாச்சு கடாய், ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி முந்திரி பாதாம்லாம் வறுக்க போகிறோம். முந்திரி பாதாம் ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு அது தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ வறுத்த முந்திரி பாதாம் ஏலக்காய் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதே நெய்யில் நம்ம 1 கப்பு சத்து மாவு எடுத்துருக்கோம். அதே கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வறுக்கணும். வறுத்தா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இது ஆல்ரெடி வறுத்து அரைச்ச சத்து மாவு மிக்ஸு தான். அதனால் நெய் போட்டு வறுத்தா இன்னும் கூடுதலாக சுவையாக இருக்கும். நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் சுவையாக இருக்கும் அல்வா பண்ணுறதுக்கு. இப்போ வறுத்துட்டோம். இப்போ வறுத்து தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 4 மடங்கு தண்ணி அதை ஊற்றிக்கணும். 4 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும்போது, இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே இந்த வெல்லத்தை ஆட் பண்ண போகிறோம். சர்க்கரை பிடிக்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இன்னும் கூடுதல் சத்து கூட, அதனால் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இதில் அயன் கண்டென்ட் கூட இருக்குது, நல்லா இரும்பு சத்து கூட. சர்க்கரை பிடிக்கிறவங்க சர்க்கரை கூட போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு ஹெல்த் மிக்ஸ் மாவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கணும். நல்லா கரைச்சிக்கணும். இது சுத்தமான வெல்லம் தான். டேஸ்ட்டுக்காக இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம் நம்ம. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூட்டும். இப்போ நல்லா போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த வெல்லம் நல்லா பாருங்கள் கொதி வந்துருச்சு, கரைஞ்சி. இப்போ நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாவை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சிம்மில் வச்சுக்குவோங்க இந்த டைமை. கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த் மிக்ஸ் மாவை ஆட் பண்ணி கலக்க போகிறோம். அப்போ தான் அந்த கட்டி தட்டாமல் வரும். தண்ணி சுண்டி அந்த அல்வா பதத்துக்கு வர வரையும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் விடாமல். அப்புறம் இதாகிடும், கட்டி தட்டாமல் இருக்கணும். அப்போ அதான் இன்னும் நல்லா இருக்கும் அல்வாவுக்கு, ரொம்ப முக்கியமானது. இப்போ கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். சுவைக்காக கொஞ்சோண்டு நெய், வீட்டிலே செஞ்ச நெய்யை. இந்த சத்து மாவு வீடியோ நாங்கள் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம், எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். நல்லா அந்த பபுள்ஸாக வருது. இதான் அல்வா பதம் வந்துருச்சு கிட்டத்தட்ட. அவ்வளோதான் நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் முந்திரி பாதாம் போட்டு ஒரு கிண்டு அவ்வளோதான் இறக்கிட போகிறோம். வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாம் போட்டு ஒரு கிளறி அவ்வளோதான் இறக்க போகிறோம். இந்த டைம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான சத்து மாவு அல்வா ரெடி.